வணக்கம். தலைநகரம் நிகழ்ச்சியை வழங்குவதற்காக ஹேமா ராகேஷ். சாப்ட்வேர் நிறுவனங்களில் இரவு பணி செய்துவிட்டு வீடு திரும்பும் பெண்களுக்கு போதுமான பாதுகாப்பு இருப்பதில்லை என்று கூறப்படுகிறது. பணி முடித்துவிட்டு திரும்பும் வழியில் பல்வேறு இன்னல்களை சந்திக்க வேண்டியுள்ளது என்கின்ற குற்றச்சாட்டு பெண்களிடத்தில் பொதுவாகவே உள்ளது. பெங்களூரு மற்றும் டெல்லியில் இரவு பணி முடிந்து வீடு திரும்பிய பெண் ஊழியர்கள் கொடூரமாக பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டனர். தற்போது சென்னையை அடுத்த சிறுசேரியில் பெண் சாப்ட்வேர் என்ஜினியரும் கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவங்களை தொடர்ந்து சென்னையில் சாப்ட்வேர் நிறுவனங்களில் பணிபுரியும் பெண் ஊழியர்கள் கடும் அதிர்ச்சியில் உள்ளனர். தற்பொழுது சாப்ட்வேர் நிறுவனங்களில் பணிபுரியும் பெண் ஊழியர்களுக்கு என்ன விதமான பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன? தற்பொழுது சென்னையை அடுத்த சிறுசேரியில் பெண் சாப்ட்வேர் இன்ஜினியர் கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் தற்பொழுது அங்கே என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பது குறித்து இன்றைய தலைநகரம் நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். இந்தியாவில் தகவல் தொழில்நுட்பத் துறையில் வேகமாக வளர்ச்சியடைந்து வரும் நகரங்களுள் சென்னையும் ஒன்று. பழைய மகாபலிபுரம் சாலை உட்பட சென்னை புறநகர் பகுதியின் பல இடங்களில் ஐடி நிறுவனங்கள் தொடங்கப்பட்டு மிகப்பெரிய அளவில் செயல்பட்டு வருகின்றன. இந்நிறுவனங்களில் 40% அதிகமாக பெண்களே பணிபுரிந்து வருகின்றனர். பிற்பகல் மற்றும் இரவு நேர பணிகளில் அதிக அளவில் பெண்களே இந்நிறுவனங்களில் பணியாற்றி வருகின்றனர். இதனால் இரவு நேரங்களில் பணிக்கு செல்லும் பெண்களுக்கும் பணி முடித்து வீடு திரும்பும் பெண்களுக்குமான பாதுகாப்பு என்பது இன்று வரை கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறது. பணி முடிந்து சொந்த வாகனங்கள், அரசு பேருந்துகள், வாடகை ஊர்திகளில் செல்லும் பெண்களுக்கு ஈட்டீசிங், செயின் பறிப்பு, பாலியல் தொல்லை என தொடங்கி சில நேரங்களில் கொலை வரை சென்று முடியும் அவலம் இருந்து வருகிறது. ஐடி நிறுவனங்களில் பணிபுரியும் பெண்களுக்கு பணிச்சுமையால் ஏற்படும் மன அழுத்தம் ஒரு புறமும், நிறுவனங்களில் உள்ளவர்களால் ஏற்படும் பாலியல் தொல்லை பிரச்சினை மற்றொரு புறமும் இருப்பதாக பல்வேறு ஆய்வுகளும் புள்ளி விவரங்களும் தெரிவிக்கின்றன. இப்பிரச்சினை தொடர்பாக புகார்களை அளிக்க காவல்துறை சார்பில் செயல்படுத்தப்பட்ட புகார் பெட்டி திட்டத்தையும் ஐடி நிறுவனங்கள் முறையாக செயல்படுத்துவதில்லை என்ற குற்றச்சாட்டும் இருந்து வருகிறது. அண்மையில் சென்னை புறநகர் பகுதியான சிறுசேரியில் உள்ள சிப்காட் வளாகத்தில் ஐடி என்ஜினியர் உமா மகேஸ்வரி மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்ட சம்பவம் அத்துறையில் இரவு நேரங்களில் பணிபுரியும் பெண்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லி மருத்துவ மாணவி பாலியல் பலாத்காரத்தில் பலியான சம்பவத்தை தொடர்ந்து நாடு முழுவதும் பெண்களின் பாதுகாப்பிற்கான பல்வேறு நடவடிக்கைகளை அரசும் காவல்துறையும் செயல்படுத்தியுள்ளது. தற்போது ஐடி என்ஜினியர் உமா மகேஸ்வரியின் படுகொலையை தொடர்ந்து ஐடி நிறுவனங்களுக்கு சென்னை காவல்துறையும் சில கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. அதன்படி ஐடி நிறுவனங்களில் பணிபுரியும் பெண்களுக்கான பாதுகாப்பிற்கு அந்தந்த நிறுவனங்களை பொறுப்பேற்க வேண்டும். அலுவலகம் மற்றும் வாகன நிறுத்துமிடங்களில் கட்டாயம் கண்காணிப்பு கேமரா பொருத்த வேண்டும். பெண் பணியாளர்கள் பணிபுரிந்து திரும்புவதற்கான வாகன வசதிகளை ஐடி நிறுவனங்களை செய்து தர வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளது. மேலும் இரவு நேரங்களில் பணி முடித்து திரும்பும் பெண் பணியாளர்களை அழைத்துச் செல்லும் வாகனங்களின் ஓட்டுநர்கள் குறித்த விவரங்களை ஐடி நிறுவனங்கள் வைத்திருக்க வேண்டும் எனவும், பெண் பணியாளர்கள் அழைத்துச் செல்லப்படும் ஒவ்வொரு வாகனத்திலும் ஒரு பாதுகாவலர் கட்டாயம் இருக்க வேண்டும் எனவும் ஐடி நிறுவனங்களுக்கு காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை தகவல் தொழில்நுட்பத்துறை என்பது மிக வேகமான வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இந்த தகவல் தொழில்நுட்பத் துறையில் மட்டும் சென்னையில் இருக்கின்ற ஐடி கம்பெனிகளில் 40% மேற்பட்ட பெண்கள் வேலை பார்த்து வருகின்றனர். இரவு நேர ஷிப்ட் பணியிலும் இந்த பெண்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் இந்த பெண்களுக்குரிய பாதுகாப்பு முறைகள் என்பது இந்த கம்பெனிகள் மூலம் நடைமுறைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறதா என்பது குறித்த ஒரு கேள்விகள் தற்பொழுது இந்த சம்பவத்தின் அடிப்படையில் எழுந்திருக்கிறது. தற்பொழுது களத்திலிருந்து இந்த நிகழ்ச்சியில் கூடுதல் தகவல்களை தர காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் கோகுல். அவரிடத்தில் கேட்கலாம். கோகுல், சென்னையை அடுத்த சிறுசேரி ஐடி பார்க்ல உமா மகேஸ்வரி அப்படிங்கிற சாப்ட்வேர் இன்ஜினியர் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு கொலை செய்யப்பட்டிருக்காரு. இந்த வழக்கு விசாரணை சிபிசிஐடி மேற்பார்வையில் தற்போது சென்று கொண்டிருக்கிறது. இந்த கொலை சம்பவம் குறித்து மேலும் அந்த ஐடி பார்க், இந்த கொலை நடந்ததற்கான அந்த ஐடி பார்க் அப்படிங்கறது அவ்வளவு பாதுகாப்பு இல்லாமலா இருக்குது? களத்தை குறித்து மேலும் பல விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக ஹேமா, அதாவது சென்னை அருகே உள்ள கேளம்பாக்கத்தை அடுத்த சிறுசேரியில ஐடி பூங்கால ஒரு
பெண் பொறியாளர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் வந்து நாடு முழுவதுமே ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்திட்டு தான் சொல்லணும். ஏன்னா இரவு நேரில் பணியில செல்லக்கூடிய பெண்களுக்கு உள்ளான பாதுகாப்பு குறித்து இது ஒரு கேள்விக்குறியை ஏற்படுத்தியிருக்கு. இந்த கேளம்பாக்கத்தில் எடுத்த இந்த கொலையை பாத்தீங்கன்னா உமா மகேஸ்வரியோட ஊர் வந்து சேலம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆத்தூர், அந்த ஊர்ல சேர்ந்தவங்க தான் உமா மகேஸ்வரி. சேலத்துல தான் இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சிருக்காங்க. கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆகி சிறுசேரியில் இருக்கக்கூடிய பிரபலமான ஒரு தனியார் சாப்ட்வேர் கம்பெனில வேலை பார்த்துட்டு வந்திருக்காங்க. சம்பவம் நடந்த பிப்ரவரி 13ஆம் தேதி இரவு வந்து அவங்களுக்கு 11 மணிக்கு தான் அவங்களுடைய பணி முடியுது. ஏன்னா அவங்க மதியான ஷிப்ட் 2 to 11 மணி அந்த இடைவேளையில தான் அவங்க வேலைக்கு வர்றாங்க. 11 மணிக்கு தான் அவங்களுடைய வேலை முடியுது. ஆனால் 1 மணி நேரத்துக்கு முன்பாகவே 10 மணிக்கு நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க உயர் அதிகாரிகிட்ட அனுமதியோடு வந்து வெளியே வந்திருக்காங்க. ஆனா எந்தவித தகவலும் வந்து நான் என்னுடைய சொந்த வண்டியில தான் நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி எந்த தகவலும் சொல்லல. இந்த சிறுசேரி ஐடி பூங்காவை பாத்தீங்கன்னா அங்கிருந்து இந்த சாலைக்கு நடந்து வர்றதுக்கு வந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு மேல இருக்கு. அந்த 1 கிலோமீட்டர் வழியா தான் அவங்க பெர்மிஷன் வாங்கிட்டு நடந்து வந்திருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டதுக்கு நண்பர்களை பார்க்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல இருந்து நடந்து வரும்போது இடையிலே வந்து வழி மறிச்சிருக்காங்க. யாராவது கும்பல் வழிமறிச்சுதான் இந்த கொலையை செஞ்சிருக்கதா போலீஸ் தரப்புல தெரிவிச்சிருக்காங்க. அவங்களுடைய செருப்பு வந்து இந்த பகுதியில தான் கடந்திருக்கு. இந்த சிப்காட் பகுதி பாத்தீங்கன்னா ஏறத்தாழ ஒரு 250 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த இடத்துல வந்து அந்த சாலை 1 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய சாலை முழுவதுமே முட்புதர்களால இருக்கு. ஃபுல்லா அந்த இடம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா முள்ளு செடிகள் நிறைந்திருக்கனால சமூக விரோதிகளுடைய கூடாரமாக இந்த இடம் காட்சியளிப்பதாக தற்பொழுது இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களும் குற்றம் சாட்டுறாங்க. இந்த கொலை சம்பவம் நடந்த அன்னைக்கு வந்து சரியா ஒரு 10:30 மணிக்கு தான் இந்த கொலை நடந்திருக்கு. கொலை நடந்ததுக்கு அப்புறம் அவங்க நண்பர்கள் வந்து, அதாவது உமா மகேஷோட நண்பர்கள் வந்து உமா மகேஷோட தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசியிருக்காங்க. சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வந்திருக்கு. அவங்களுடைய போன் வந்து சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருக்கு. அதன் பின்பு அவங்களுடைய பெற்றோருக்கு தகவல் கொடுக்குறாங்க. பெற்றோர் வந்து உடனடியாக சென்னைக்கு கிளம்பி வந்து சேலத்திலிருந்து சென்னைக்கு கிளம்பி வந்து கேளம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் தெரிவிக்கிறாங்க. கேளம்பாக்கம் போலீசார் வந்து இது குறித்து ஒரு அலட்சியமாக செயல்பட்டதாக கூறி தற்போது போலீஸ் இன்ஸ்பெக்டர் சுப்பையாவும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கார். ஏன்னா வந்து உங்க காணவில்லை என்பதுக்கு போய் தேடி பாருங்க அப்படி மாதிரி ஒரு அலட்சியமா அவர் பதில் சொல்லியிருக்காரு. அதன் பின்பு 22ஆம் தேதி அன்று வந்து அவன் இங்கிருந்து துர்நாற்றம் வருவதாக ஒரு தகவல் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 10 நாள் ஏறக்குறைய 1 வாரத்துக்கு மேலாக இந்த பாடி இங்கே கிடந்திருக்கு. 10 நாட்களுக்கு மேலாக தான் அந்த துர்நாற்றம் வருவதாக காவல்துறை தகவல் தெரிவிக்கப்பட்டு உமா மகேஸ்வரியுடைய உடல் வந்து சடலமாக மீட்கப்பட்டிருக்கு. அவங்களுடைய அடையாள அட்டையை வச்சுதான் உமா மகேஸ்வரி என தற்பொழுது போலீசார் வந்து உறுதிப்படுத்தி அதுக்கான விசாரணை தொடங்கியிருக்காங்க. இந்த சிப்காட்டை பாதுகாப்பா நீங்க நேரடியா பார்க்கலாம். முட்புதரால இந்த இடம் ஃபுல்லா நிரம்பி இருக்கு. ஏறக்குறைய 30க்கும் மேற்பட்ட கம்பெனிகள் இருக்கு. கிட்டத்தட்ட 50,000க்கு மேற்பட்ட ஊழியர்கள் இதுல வேலை பார்க்கறாங்க. 40% மேல வந்து பெண்கள் இதுல வேலை பார்க்கறாங்க. குறிப்பா இந்த ஐடி கம்பெனியை பொறுத்தளவு தெரியும் உங்களுக்கு, ஷிப்ட் அடிப்படையில் தான் வேலை. காலைல 6 மணில இருந்து 2 மணிக்கு, அப்புறம் வந்து இரவு வந்து 2 மணில இருந்து 11 மணி, மற்றொரு ஷிப்ட் இரவு 2 மணி வரைக்கும் கூட ஒரு சில கம்பெனிகள்ல பணி நடந்துகிட்டு இருக்கு. இது போன்ற ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலை காரணமாக தான் இந்த கொலை இந்த இடத்துல நடந்திருக்கு. ஒரு கொலை நடப்பதற்கான எல்லா வசதிகளும் இந்த இடத்துல செஞ்சு கொடுத்திருக்க மாதிரி தான் தெரியுது. ஏன்னா வந்து எல்லா வசதிகளும் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா முட்பு யார உள்ள கொண்டு போனா கூட தெரியாது. கிட்டத்தட்ட 10 நாட்கள் அந்த பாடி வந்து அந்த இடத்துல கடந்திருக்கு. இன்னும் தள்ளி போகணும். நம்ம போனோம்னா அந்த கொஞ்சம் நம்ம கேமராமேன் ஒளிப்பதிவாளர் நேரடியா காமிக்கிறாரு. அந்த இன்னும் கொஞ்சம் உள்ள தள்ளியே கொண்டே கொலை பண்ணிருக்காங்க. அந்த அளவுக்கு எந்தவித ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையும் ஃபுல்லா தெருவிளக்குகள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து எந்த விளக்குகளும் எரியல அப்படிங்கிற மாதிரி இங்க இருக்கக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டா இருக்கு. பிரேதத்தை வந்து கைப்பற்றி போலீசார் வந்து பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி பெற்றோரிடம் ஒப்படைச்சிருக்காங்க. சம்பவ இடத்திற்கு நிலைமையோட இதை புரிஞ்சுக்கிட்டு சம்பவ இடத்திற்கு டிஜிபி நேரடியா வந்து விசாரணை நடத்திருக்காரு. தற்பொழுது சிபிசிஐடி போலீசார் இது குறித்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. குற்றவாளிகள் நெருங்கிவிட்டதாக போலீசார் தரப்பு தெரிவிச்சிருக்காங்க. குற்றவாளிகள் எதுக்காக இருந்தாலும், கொலை வந்து எந்த சம்பவத்துக்காக நடைபெற்று இருந்தாலும், ஒரு கொலை வந்து, அதாவது மகாத்மா காந்தி ஏற்கனவே சொல்லியிருக்காரு, நம்மளோட இந்தியா நாட்டோட சுதந்திரம் வந்து ஒரு பெண் தனியாக 12 மணிக்கு எப்ப நடந்து போறாங்களோ அப்பதான் இந்தியா சுதந்திரம் அடைந்ததாக கருதப்பட்டது. ஆனா ஒரு 10:30 மணிக்கு ஒரு பெண் தனியாக வரும்போதே ஒரு படுகொலை சம்பவம் வந்து சென்னையை அடுத்த தமிழ்நாட்டுடைய தலைநகரமான சென்னையை அடுத்த சிறுசேரியிலே நடந்திருக்கிறது. முக்கியமான ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஹேமா, இப்ப சென்னையை சுற்றிலும் பல்வேறு நூற்றுக்கணக்கான ஐடி கம்பெனிகள் இருக்கு. கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான பெண்கள் அதுல நைட் ஷிப்ட்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவர்களுடைய ஷிப்ட் முடிந்து அவர்கள் வீட்டிற்கு செல்லும் பொழுது அவர்களுக்கான வாகனங்கள் அப்படிங்கிறது மிக சரியான அளவில் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? அவர்களுக்கான பாதுகாப்பு முறைகள் என்பது ஐடி கம்பெனியில எப்படி பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள்? நிச்சயமாக ஹேமா, அதாவது தமிழகத்தை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா 4 லட்சத்துக்கு மேற்பட்ட ஐடில வந்து வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்கள் இருக்காங்க. அதுல சென்னை மாநகரத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 3.5 லட்சம் ஊழியர்கள் இருக்காங்க. இதுல 40% பெண்கள். சம்பவம் நடைபெற்ற அந்த சிப்காட்டில் வந்து அந்த அதாவது தடயங்களை தேடும் போது ஏறக்குறைய ஒரு சிறிய ரக ஆளில்லா விமானம் மூலம் வந்து போலீசார் வந்து தடயங்களை தேடினாங்க. 10க்கும் மேற்பட்ட குழுக்கள் வந்து இந்த இடம் முழுவதும் வந்து தடயங்களை சேகரிக்க முடிந்த போது
கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட மது பாட்டில்கள் இந்த இடத்துல இருந்து கைப்பற்றப்பட்டிருக்கு. பல்வேறு தடயங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கு. அதுல வந்து 100க்கும் மேற்பட்ட மது பாட்டில்களும் கைப்பற்றிருக்காங்க. ஒரு சில தடயங்களும் சிக்கியிருக்கு. தற்பொழுது இருக்கக்கூடிய பெண்களுடைய பாதுகாப்பு நிலை குறித்து ஏற்கனவே வந்து கமிஷனர் வந்து ஏற்கனவே ஒரு இந்த ஐடி கம்பெனியோட நிர்வாகிகளை அழைத்து ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்துறாங்க. அதாவது அந்த கூட்டத்தில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, பெண்கள் இரவு நேரத்தில் பணிக்கு திரும்பக்கூடிய பெண்களுக்கு வந்து முழுமையான பாதுகாப்பு வழங்க வேண்டும், வாகன ஏற்பாடுகளை செஞ்சு கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து வீட்டிலேயே கொண்டு விட்டுட்டு வரக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்யணும், முழு பாதுகாப்பையும் கம்பெனி நிர்வாகம் தான் செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி உத்தரவு போட்டிருந்தாரு. கம்பெனி முழுவதும் வந்து கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தி கண்காணிக்க வேண்டும், வாகன நிறுத்தும் இடத்திலேயும் கண்காணிப்பு கேமராக்களை பொருத்த வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில உத்தரவுகளை பிறப்பித்திருந்தாரு. ஆனால் அது ஒரு சில கம்பெனிகள் வந்து பின்பற்றுவதாகவும் ஒரு சில கம்பெனிகள் அதை வந்து பின்பற்றவில்லை என்பது முக்கியமான குற்றச்சாட்டா இருக்கு. தற்பொழுது நம்மளோட ஐடி ஊழியர்கள் இருக்காங்க, அது இது குறித்து அவங்களோட கேட்போம். சார், என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் வந்து பெண்களுக்கு ஐடி கம்பெனில இருக்கு சார்? இப்ப பெண்கள் பாத்தீங்கன்னா நிறைய நேரம் ஒர்க் பண்றாங்க. இப்ப 8 மணிக்கு மேலேயும் ஒர்க் பண்றாங்க. அந்த 8 மணிக்கு முடிச்சுட்டு போறப்ப சில பெண்கள் வந்து அலுவலக பேருந்துல போறாங்க, அவங்களுக்கு பிரச்சனை இல்ல, பொது பேருந்தை யூஸ் பண்றாங்க. அப்பனா அங்க இருந்து நடந்து வரணும். இப்ப 6 எடுத்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் நடந்து வந்து இந்த மெயின் ஏரியாவில தான் ஏற முடியும். இந்த ஏரியா இந்த 1 கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா அதிக பேருந்து வசதி எதுவும் கிடையாது. இப்ப சுழற்சிமுள்ள இருக்க பெண்களுக்கு கேப் இதெல்லாம் பண்ணி தராங்க. இதை தாண்டி நார்மலா இருக்க பெண்களுக்கு பண்ணி கொடுக்கல. அவங்க வந்து இங்க பேருந்து ஏறி தான் போறாங்க. அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கு. என்னென்ன மாதிரி வேற பிரச்சனைகள் இருக்கு? முழு பாதுகாப்பையும் வந்து கம்பெனி செஞ்சுக்கிறாங்களா, செஞ்சு கொடுக்குறாங்க? அவங்க முடிஞ்ச அளவு பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா வந்து இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பு வேணும். பாதுகாப்பு ஃபுல்லா இருந்தா இந்த மாதிரி பாதிப்பு நடந்திருக்காது. அது மாதிரி இங்க மட்டும் சுத்தி உள்ள பகுதியிலயும் எங்களுக்கு பாதுகாப்பு வேணும். இந்த சுத்தி உள்ள இந்த வழியில போவாங்க, அந்த சைடு லைட்டு கிடையாது, அங்க லைட்டு போடணும். இந்த சைடு டோல்கேட் பக்கத்திலே வந்து மதுக்கடை இருக்கு, அங்க வெளியிலே வந்து ஓபன் பார் மாதிரி எல்லாம் குடிச்சிட்டு இருக்காங்க. அதை வந்து தள்ளி வைக்கணும். அப்புறம் இன்னும் பாதுகாப்பு பார்த்தீங்கன்னா அந்த 8 மணிக்கு மேலேயே நாங்க கேப் வந்து பெண்களுக்கு வந்து கொடுக்கணும். இப்ப 10 மணிக்கு மேலதான் இருக்கு. அது வந்து 8 மணிக்கு இருட்டாயிருச்சுனாவே அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணும். கூட செக்யூரிட்டி அனுப்புறாங்க. அவங்க எந்த அளவுக்கு வந்து பாதுகாப்பா இருப்பாங்க தெரியல. அது வந்து அங்கே கண்காணிக்கணும். அந்த மாதிரி சொல்லி அப்புறம் இந்த புதெல்லாம் மெயினா எடுக்கணும். அப்புறம் நேற்று சேவ் தமிழ் சார்பா நேற்று ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தது. அந்த ஆர்ப்பாட்டம் சம்பந்தமா சில கோரிக்கை எல்லாம் வச்சிருக்காங்க. அந்த கோரிக்கை வேணா படிக்கிறோம். இப்ப தமிழக அரசு அதாவது ஹேமா அவங்க சொன்ன கேட்டிருப்பீங்க, எங்களுக்கு முழு பாதுகாப்பு வேணும், ஒரு சில கம்பெனிகள் வந்து அந்த விதிமுறைகளை பின்பற்றவில்லைங்கிறதா உங்களோட முக்கியமான குற்றச்சாட்டா இருக்கு. அதாவது வந்து ஒரு மன அழுத்தத்தோட வேலை பார்க்கக்கூடிய எங்களுக்கு இது போன்ற பாதுகாப்பற்ற ஒரு டென்ஷனோட வேலைக்கு முடிச்சுட்டு வீட்டுக்கு போகக்கூடிய நிலையில இது போன்ற சமூக விரோதிகளுடைய ஒரு தாக்குதல் நடத்துவதும் மற்றபடி ஒரு செயின்களை பறிப்பு போன்ற ஒரு விஷயங்கள் எங்களுக்கு ரொம்ப அச்சுறுத்தல் போல இருக்கு. இதுக்கு வந்து உடனடியாக காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் அவங்களோட முக்கியமான கோரிக்கையா இருக்கு. ஹேமா, தொடர்ந்து பேசலாம். கோகுல், சென்னையை பொறுத்தவரை ஐடி கம்பெனிகளில் வேலை பார்க்கக்கூடிய, அதுவும் இரவு ஷிப்ட் பணியில் வேலை பார்க்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பு நடைமுறைகளை இன்னும் பலப்படுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கை ஊழியர் மத்தியில் எழுந்திருக்கிறது. கடந்த 10 நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற உமா மகேஸ்வரி கொலை சம்பவம் காரணமாக பல்வேறு ஐடி கம்பெனிகளில் வேலை பார்த்துக் கொண்டிருக்கின்ற பெண்கள் மிகவும் அதிர்ச்சிக்கு ஆளாகி வருகின்றனர். மேலும் இது குறித்த கூடுதல் விவரங்களை தருவதற்காக தொலைபேசி வாயிலாக காத்திருக்கிறார் மாதர் சங்க தலைவி திருமதி வாசகி. அவர்களிடத்தில் கேட்கலாம். வணக்கம் திருமதி வாசகி. சென்னை அடுத்த சிறுசேரியில கடந்த 10 நாட்களுக்கு முன்பு ஒரு பெண் சாப்ட்வேர் இன்ஜினியர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதுவும் நைட் ஷிப்ட்ல வேலை பார்த்த அந்த பெண் கொலை செய்யப்பட்டிருப்பது ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சம்பவத்தினை தொடர்ந்து ஐடி கம்பெனிகள்ல பெண்களுக்கு போதுமான பாதுகாப்பு இருக்கிறதா? என்ன மாதிரியான பாதுகாப்பு அம்சங்கள் இன்னும் நடைமுறைப்படுத்த வேண்டும்? ஐடி கம்பெனிகள்ல இப்போதைக்கு வந்து போதுமான பாதுகாப்பு இல்ல அப்படிங்கறதுதான் எங்களுடைய கருத்தும். அதனால ஒண்ணு அந்த கம்பெனிகளுடைய நிர்வாகம் வந்து சில ஏற்பாடுகளை பண்ணணும். ஏன்னா ஊழியர்களுடைய பாதுகாப்புல முக்கியமான பங்களிப்பு அவங்கதான் பண்ணணும். அப்ப வந்து எல்லா இடங்கள்லயும் வந்து சிசிடிவி கேமராக்கள், அதே மாதிரி வாகன ஏற்பாடுகள். அந்த வாகன ஏற்பாட்டுல ஒரு அம்சம் என்னன்னு சொன்னா, அந்த வேலையின் நிமித்தமாக வாகனத்துல ஊழியர்கள் போகும்போது வரும்போது ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் வாகனமும் வந்து வேலை தளம், ஒர்க் பிளேஸ் என்கிற விதத்துல இப்ப சமீபத்துல வந்திருக்கக்கூடிய சட்டங்கள்ல வரையறை செய்யப்பட்டிருக்கு. அப்ப வாகனத்துல ஊழியர்களுடைய பாதுகாப்பு உட்பட நேரடியாக நிர்வாகத்தினுடைய பொறுப்பு அப்படிங்கிற முறையில வருது. அதனால அதை வந்து உத்தரவாதப்படுத்தணும். மூணாவது வந்து அந்த காவல்துறையினுடைய பக்காவான ஏற்பாடுகள் வந்து இந்த மாதிரியான பகுதிகள்ல இருக்கணும். ஒரு வலுவான பிரச்சாரம்ங்கிறது அரசால செய்யப்படணும். சமூக விரோதிகள் என்ன நினைச்சாலும் அவங்க செஞ்சுக்குவாங்க, இவ்வளவு போலீஸ் இருந்து இவ்வளவு நிர்வாகம் இருந்து அவங்க என்ன வேணாலும் செய்வாங்கங்கிற நிலைமையில விடக்கூடாது.
அப்ப குறிப்பிட்ட கால வரையறைக்குள்ள வந்து குற்றவாளிகள் பிடிபடுவார்கள், குறிப்பிட்ட கால வரையறைக்குள்ள கடுமையான தண்டனை அவர்களுக்கு கிடைக்கும்ங்கிற நிலைமையை வந்து காவல்துறை உருவாக்கணும். உமா மகேஸ்வரி கேஸ்ல வந்து கொடுக்கப்பட்ட புகாரின் மீது உடனடியாக காவல்துறை நடவடிக்கை எடுக்கலங்கிறது ஒரு சீரியஸான பிரச்சனையா வந்திருக்கு. இதுல சஸ்பெண்ட் பண்ணி இருக்காங்க. சஸ்பெண்ட் பண்றது போதாது, சமீபத்துல வந்திருக்கக்கூடிய சட்டத்தின் அடிப்படையில உரிய முறையில நடவடிக்கை எடுக்காத காவலர்களுக்கு வந்து ஓராண்டிலிருந்து 2 ஆண்டு வரை சிறை தண்டனைங்கிறது புதிய சட்டங்கள்ல வந்திருக்கு. ஆகவே நடவடிக்கை எடுக்காத காவலர்களுக்கு தண்டனை உண்டு அப்படிங்கிற நிலைமையும் நம்ம வந்து உத்தரவாதப்படுத்தணும். பொதுவாக வந்து பெண்கள் பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னா அரசாங்கமும் சட்டமும் அனைத்து நிறுவனங்களும் இத வந்து கடுமையாக பார்க்கும்ங்கிற ஒரு உணர்வை ஏற்படுத்தணும். உங்களுடைய கருத்தை பதிவு செய்ததற்கு நன்றி திருமதி வாசகி. இந்த கொலை விவகாரத்தின் காரணமாக தனியார் ஐடி கம்பெனிகளில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட வேண்டும். அதே நேரத்தில் இந்த ஐடி கம்பெனிகள் இருக்கக்கூடிய, அதுவும் ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் காவல்துறையின் செயல்பாடுகள் என்பது இன்னும் அதிகரித்துதான் காணப்பட வேண்டும். இதற்கு அரசும் இந்த விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என்கின்ற கருத்து முன்வைக்கப்படுகிறது. சமீபத்தில் நாஸ்கோ என்கின்ற அமைப்பு ஒரு கருத்து கணிப்பை நடத்தி இருக்கிறது. அதில் டெல்லி மாணவி சம்பவத்திற்கு பிறகு சென்னையில் இருக்கக்கூடிய ஐடி நிறுவனத்தில், அதுவும் இரவு நேர பணியில் வேலை பார்க்கக்கூடிய பெண்கள் அந்த இரவு நேர பணியில் ஈடுபட விரும்புவதில்லை என்றும், மேலும் அந்த இரவு நேர பணியில் ஈடுபடுவதால் மன அழுத்தத்திற்கு ஆளாகிறார்கள் என்றும் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் இதுகுறித்து களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், சொல்லுங்க, இப்போ உமா மகேஸ்வரி கொலை செய்யப்பட்ட பிறகு காவல்துறையினர் அந்த இடத்துல சென்று ஆய்வு நடத்தி இருக்கிறார்கள். டிஜிபியும் அங்க போய் ஒரு ஆய்வு நடத்தி இருக்காங்க. இதற்கு பிறகு அங்க இருக்கக்கூடிய ஐடி கம்பெனிகள் மட்டுமில்லாமல் அனைத்து ஐடி கம்பெனிகளுக்குமே என்ன மாதிரியான விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது? டெல்லி பெங்களூர் சம்பவத்தை அடுத்து சென்னையில் இருக்கக்கூடிய ஐடி கம்பெனிகளுக்கு ஏற்கனவே சென்னை மாநகர கமிஷனர் வந்து ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தி பாதுகாப்பு அறிவுரைகளை வழங்கினாரு. அதாவது கண்காணிப்பு கேமராக்களை பொறுத்தன, வாகனங்களையும் கண்காணிப்பு கேமரா பொறுத்தன, இரவு நேர பணியில் இருக்கக்கூடிய முக்கியமாக பெண்களுக்கு வந்து வாகன ஏற்பாடுகளை முழுவதும் கம்பெனியை செஞ்சு கொடுக்கணும். அதற்கான பாதுகாப்பு வசதிகள் அனைத்து குறைபாடுகள் ஏதாவது இருந்தால் அவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரித்திருந்தார். அதன்படி அந்த வாகனத்தில் போகக்கூடிய டிரைவருக்கு முறையான அடையாள அட்டை இருக்கணும், ஒரு செக்யூரிட்டி கார்டு அந்த வண்டியிலே அனுப்பணும், அவர் வந்து அந்த பெண்ணை கடைசியில் இறக்குற வரைக்கும் அவர் கூட செல்லணும், அவர் வந்து கம்பெனியோட ஊழியராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே சென்னை மாநகர கமிஷனர் உத்தரவு பிறப்பித்தார். ஆனால் வந்து இது வந்து கேளம்பாக்கம் பகுதி வந்து காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல வர்றதுனால இப்போதுதான் நேற்று ஒரு 2 தினங்களுக்கு முன்பு சென்னை காஞ்சிபுரம் மாவட்ட எஸ்பி தலைமையில் ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தி இங்க இருக்கக்கூடிய கம்பெனிகளுக்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டிருக்கு. இந்த ஐடி நிர்வாகத்தின் தரப்புல இதை ஏன் நீங்க செய்ய மறுக்கிறீங்க அப்படின்னு கேட்டபோது, நாங்க வந்து இதெல்லாம் எங்களுடைய அடிப்படை தேவைகளை நாங்க எங்க ஊழியர்களுக்கு செஞ்சு கொடுத்திருக்கோம். ஆனால் வந்து இந்த சிப்காட் பகுதியில் நாங்க ஒரு போலீஸ் பூத்து கேட்டோம், டெம்பரரியா ஒரு போலீஸ் பூத்து கேட்டோம். இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் காவல்துறை தரப்புல எங்களுக்கு செஞ்சு தரப்படவில்லை. ஒரு போலீஸ் பூத்து இருந்தா இது போன்ற பிரச்சனைகள் நடந்திருக்காது. டெம்பரரியா ஒரு போலீஸ் பூத்தை இங்கேயே போடுற மாதிரி நான் கேட்டிருந்தோம். 50,000 ஊழியர்கள் வேலை பார்க்கறாங்க. குறிப்பாக பெண்கள் வந்து நிறைய பேர் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு டெம்பரரியான போலீஸ் ஸ்டேஷனை அரேஞ்ச் பண்ணி கொடுக்க கூடாது. நாங்க வந்து காவல்துறை தரப்புல பல்வேறு கோரிக்கைகளை தரப்பு பல சமயம் வச்சிருந்து இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் காவல்துறை தரப்புல எங்களுக்கு தரப்பில்லை அப்படிங்கிறதுதான் ஐடி நிர்வாக அதிகாரியோட முக்கியமான குற்றச்சாட்டா இருக்கு. ஆனால் வந்து தற்பொழுது டிஜிபி நேரில் வந்து பார்த்ததுக்கு பின்பு சென்னை மாநகர கமிஷனரும் காஞ்சிபுரத்துடைய எஸ்பியும் நேரடியாக உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அனைத்து ஐடி கம்பெனிகளும் முழுமையான பாதுகாப்புகளை செஞ்சு தரணும் அப்படிங்கிறது அவங்களுடைய முக்கியமான எச்சரிக்கையா இருக்கு. கேமா கோகுல், காவல்துறையின் செயல்பாடுகள் மற்றும் ஐடி கம்பெனியின் பாதுகாப்பு நடைமுறைகள் இவற்றையெல்லாம் தாண்டி பெண்களுக்கு என்ன மாதிரியான விழிப்புணர்வு வேண்டும்? நிச்சயமாக, அதாவது இந்த ஐடி நிறுவன பெண்கள் வந்து ஏறக்குறைய இரவு பணியில ஒரு ஆய்வு நடத்தினதுல இரவு பணிகளில் செஞ்சு நாங்கள் எங்களை ஈடுபடுத்த விரும்பவில்லை என்பதுதான் முக்கியமான கருத்தா இருக்கு. டெல்லிக்கு பின்பு சென்னையில தான் அதிக அளவில் குற்றச்சாட்டுகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அந்த ஆய்வுல வந்து 28% பெண்கள் வந்து சென்னையில வந்து இது போன்ற மன ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் பாலியல் தொந்தரவுக்கு ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாக அந்த ஆய்வு கருத்து வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்தியா முழுவதும் 400 பெண்கள்ல வந்து ஒரு ஆய்வு நடத்தப்பட்டது. அதுல வந்து குறிப்பா டெல்லி, பெங்களூர், சென்னை போன்ற மாநகரத்தில் இந்த ஆய்வு நடத்தப்பட்டது. அதுல வந்து 19 பெண்கள் வந்து பாலியல் ரீதியாக குறிப்பாக ஐடி கம்பெனில தொந்தரவு வந்து எங்களுக்கு உயர் அதிகாரிகள் இருக்கு ஒரு டார்கெட் பிக்ஸ் பண்றாங்க. அந்த டார்கெட்டை பண்ணி முடிக்கலாட்டி எங்களுக்கு வந்து ஒரு சில தண்டனைகள் வழங்கப்படும். அந்த தண்டனைகளுக்காக உயர் அதிகாரிகள் பாலியல் பிரச்சனைகள் பாலியல் தொந்தரவுகளை கொடுக்கறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஆய்வு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க. பின்பு வந்து ஒரு ஏற்கனவே கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு சென்னை மாநகர காவல்துறை சார்பாக ஒரு ஆய்வு கூட்டம் நடத்தப்பட்டு அந்த ஐடி கம்பெனி எல்லாம் அழைச்சி ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துறாங்க. அந்த கூட்டத்தில் இது போன்ற பாலியல் பிரச்சனைக்காக புகார் பெட்டிகளை வந்து
அந்தந்த ஐடி கம்பெனில வைக்கணும். அந்த ஐடி கம்பெனில வந்து இது போன்ற வேற ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா அந்த புகார் பெட்டியில உங்களுடைய பேரோட குறிப்பிட வேணாம், நீங்க யார் பண்றா அப்படிங்கிற மாதிரி ஒரு புகாரை மட்டும் அந்த பெட்டியில போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதை எந்த ஐடி கம்பெனியும் அதை பின்பற்றுவது கிடையாது. அது போன்ற புகார் பெட்டிகளை எந்த ஐடி கம்பெனியும் வைக்கிறது கிடையாது. இது இந்த புகார் பெட்டிகளை வச்சிருக்காங்களா அப்படிங்கறதே காவல்துறை வந்து அதை கண்காணிக்கவும் இல்லைங்கிறது இங்க இருக்கக்கூடிய ஊழியர்களுடைய முக்கியமான குற்றச்சாட்டா இருக்கு. தற்பொழுது ஊழியர்கள் இருக்காங்க, அவங்கள்ட்ட இதை குறித்து கேட்போம். சார், இந்த இரவு நேரத்துல பெண்களுக்கு என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்கு? இங்க பாத்தீங்கன்னா இரவு நேரத்துல வந்து பெண்கள் வந்து டிராப் பண்ண போவாங்க. இப்ப ஒரு 5 பெண்கள் வந்து கேப்ல போறாங்கன்னா 4 பெண்கள் இறங்கிடுவாங்க. கடைசியா ஒரே ஒரு பெண்ணு மட்டும் தான் இருக்கும். அது பாத்தீங்கன்னா கூட செக்யூரிட்டி நிறைய இதுல போறதே இல்ல. அப்ப அந்த பெண்ணு வந்து என்ன பண்றான்னு அவளுக்கு தெரியாம இருக்கு. ரெண்டாவது வந்து இப்ப சுழற்சி முறையில் இல்லாத பெண்களா இருக்காங்க. ஷிப்ட் இருக்கும், அந்த ஷிப்ட் இல்லாத பெண்களும் பாத்தீங்கன்னா ஒரு ஒர்க் பிரஷர், இது முடிக்கணும் அப்படின்னு ஒரு பயங்கரமான ஒரு ஒர்க் பிரஷர் இருக்கு. அந்த ஒரு காரணத்துக்கு இப்ப முடிக்கல அப்படின்னா எனக்கு ஆபரேஷன் வந்து கை வச்சிருவாங்க, வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. இது வந்து ஒரு அடிமை மாதிரி தானே, அந்த அளவுக்கு பயந்துட்டே வேலை செய்ய வேண்டியதா இருக்கு. ரெண்டாவது நம்ம இதை வந்து எதிர்த்து கொஸ்டின் கேட்க முடியாது. இப்ப நீங்க வெளியே பாத்தீங்கன்னா உற்பத்தி தொழிற்சாலையில ஒரு இது இருக்கும், சங்கம் இருக்கும். அந்த சங்கம் மூலமா என்ன வேணா கேட்கலாம். இங்க பொறுத்த வரைக்கும் பெருசா இருக்காது. இப்ப சேவ் தமிழ் அப்படின்னு ஒரு மூவ்மெண்ட் மூலமா சில பிரச்சனைகள் கொண்டு வராங்க. நேற்று கூட ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, நிறைய பேர் தெருலாக்க வந்தாங்க. அவங்களும் சில டிமாண்ட்லாம் வச்சிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா சிசிடிவி கேமரா அமைக்கிறோம், பிளஸ் இந்த புதர்லாம் எடுக்கணும். இப்ப அங்க பக்கத்துல இருக்க டாஸ்மாக் கடை வந்து குறிப்பா ஐடி பெண்களை குறிவிக்கிறதுக்கு என்ன காரணம்? எதை பத்தி கேட்க இரவு நேரத்துல வந்து குறிப்பா ஐடி பெண்களுக்கு தான் இது போன்ற பிரச்சனைகள் இருப்பதாக கூறப்படுகிறது. அதை குறிவிச்சு என்ன காரணம்? அதிகமாக வேலை செய்யறதா ஐடி பெண்கள் தான். இதுல வந்து எந்த கொஸ்டின் மற்ற உற்பத்தி தொழில் போயிருவாங்க, 8 மணிக்கு 7 மணிக்கெல்லாம் போயிருவாங்க. ஆனா ஐடி தொழில் மட்டும் தான் 24 மணி நேரமும் இருக்காங்க. இன்னைக்கு பிபிஓ எடுத்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ற பாத்தீங்கன்னா பெண்கள் அதிகமா ஒர்க் பண்றது ஐடி துறையில தான். அதனால அது குறி வைக்கிறாங்க. ரெண்டாவது ஒரு பாதுகாப்பு இல்ல. இப்ப பகல்னா நிறைய பேர் நடமாட்டம் இருக்கும், ஆனா இரவு நேரத்துல நடமாட்டம் எதுவுமே இருக்காது. என்ன வேணா பல்லான் இருக்கும். பாத்தீங்கன்னா ஒரு வாகனத்துல வந்து எந்த ஒரு போட்டோவும் இருக்காது. யாரு அந்த கேப் டிரைவர், யாரு, என்ன பேரு, எப்படி, எதுவுமே இல்லாம இருக்கும். அதெல்லாம் வச்சு கொடுக்கணும். அப்பதான் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நாளைக்கு கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். இந்த டிரைவர் வந்து நீ வந்து இப்ப பண்ணாங்க, கொண்டு போகல, அதே மாதிரி அங்க சொல்ல முடியும். அப்படி எதுவுமே இல்ல, அதெல்லாம் வந்து கொண்டு வரணும் அப்படின்றத சொல்றோம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இப்ப பெண்கள் இன்னும் நிறைய பிரச்சனை இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நாப்கின் டிஸ்போசல் மிஷின்றது கூட ஒண்ணு கூட இருக்காது. இது வந்து ரெகுலரா இருக்காது பெண்களுக்குன்றது. அந்த டிஸ்போசல் மிஷின் கூட நிறைய இடத்துல இல்லாம இருக்காங்க. இப்ப அது மாதிரி பிரச்சனை இருக்கும். அந்த நேரத்துல வந்து பயங்கர டயர்ட் ஆவாங்க நார்மலா. அதாவது ஹேமா, ஒரு ஐடி நிறுவன ஊழியர் வந்து ஆண்டுக்கு ஒரு மாதத்துக்கு வந்து 25 லட்சம் ரூபாய்க்கு மேல வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து இவங்க மூலம் ஆதாயம் இருப்பதாகவும் இவங்க மூலம் லாபம் இருப்பதாகவும் ஒரு ஆய்வறிக்கை சொல்லுது. இது போன்ற ஒரு மாதத்துக்கு ஒரு ஊழியர் மூலமே 25 லட்சம் ரூபாய் லாபம் இருக்கக்கூடிய கம்பெனில எங்களுடைய ஊழியர்களுக்கான பாதுகாப்புக்கும் தேவைகளுக்கும் செஞ்சு கொடுக்க ஏன் கம்பெனி தயங்குறாங்க அப்படிங்கிறது தான் ஊழியருடைய முக்கியமான கேள்வியா இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குற்றச்சாட்டுகள் சொல்லிட்டு இருக்காங்க. குறிப்பாக இது போன்ற சம்பவத்தை தடுப்பதற்காக பெண்கள்ட ஒரு விழிப்புணர்வு, ஐடி போன்ற மற்ற நிறுவனங்கள்ட்ட ஒரு ஊழியர்களுக்கான பாதுகாப்பை செஞ்சு கொடுக்கணும். அதே போன்று காவல்துறை அவங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும். அதே போன்று அரசாங்கம் இது எல்லாத்தையும் பண்றாங்களா அப்படிங்கிற மாதிரி கண்காணித்தால் மட்டுமே இது போன்ற குற்றங்களை தவிர்க்க முடியும் என்பதுதான் சமூக ஆர்வலரோட கருத்தாக உள்ளது. ஹேமா, உங்க தகவல்களுக்கு நன்றி கோகுல். சென்னையை அடுத்த சிறுசேரியில் பெண் சாப்ட்வேர் இன்ஜினியர் உமா மகேஸ்வரி கொலை செய்யப்பட்ட பிறகு அனைத்து ஐடி கம்பெனிகளிலும் பணிபுரியக்கூடிய, அதுவும் இரவு நேரத்தில் பணிபுரியக்கூடிய பெண்களின் பாதுகாப்பு என்பது குறித்து ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. தங்களுடைய கம்பெனியில் பணி செய்து கொண்டிருக்கின்ற அந்த பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய அந்த கம்பெனிகளே முழு பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அந்த புறநகர் பகுதிகளில் செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஐடி கம்பெனிகள் இருக்கக்கூடிய இடத்தில் காவல்துறையின் செயல்பாடுகள் என்பது இன்னும் அதிகமாக அவர்களுடைய செயல்முறைகள் இருக்க வேண்டும். அந்த சிறுசேரி பகுதியை பொறுத்தவரை காவல் உதவி மையம் என்கின்ற கோரிக்கை ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் காவல்துறை தரப்பில் அதை செயல்படுத்தவில்லை என்கின்ற குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இந்த சம்பவம் நடைபெற்ற இடத்தை பார்வையிட்ட டிஜிபி அவர்கள் அனைத்து ஐடி கம்பெனிகளுக்கும் பல்வேறு விதிமுறைகளை கொடுத்திருக்கிறார். அந்த விதிமுறைகளில் அனைத்து ஐடி கம்பெனிகளின் நுழைவு வாயிலில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட வேண்டும். மேலும் இரவு பணி முடிந்து செல்லக்கூடிய அந்த பெண் ஊழியர்களுடன் ஒரு செக்யூரிட்டி கார்டையும் அனுப்ப வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது. இதற்கு மேலும் பெண்களிடையே விழிப்புணர்வு என்பது மிக அதிகமாக பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று கள விவரங்களை அளித்த எமது செய்தியாளர் கோகுல் மற்றும் திருமதி வாசகி ஆகியோருக்கு நன்றி. மீண்டும் ஒரு தலைநகரம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.